சென்னையில் மத்திய அரசு நிறுவனங்கள் உள்ள சாஸ்திரி பவனுக்கு எதிராக நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து போராடிய டிஒய்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்து தற்பொழுது இந்திய மாணவர் சங்கத்தினர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அந்தந்த மாநில அரசுகளுக்கு மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கம் நடத்திய போராட்டத்தால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யும் போது காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக முற்றுகையிட்ட போராட்டம் நடத்தியதால் சாஸ்திரி பவன் அலுவலகம் முழுவதுமே காவல்துறை குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பலா நீட் குளறுபடிக்கு எதிராக மத்திய அரசின் நிறுவனங்களை முற்றுகையிடும் போராட்டத்தில் டிஒய்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.